रुद्राय नमस्ते रुद्रमन्यवतो दैशवे नमः नमस्ते अस्तु तन्वने बाहुभ्यामुतदे नमः. இங்கே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள் என்ன பண்ணுவோம், உலக்கை வச்சு பூஜை பண்ணுவோம். கருங்காலியால் செய்யப்பட்ட அந்த உலக்கையால் பூஜை பண்ணுவோம். அதான் அந்த உலக்கையை பூஜை பண்ணும்போது நமக்கு குலதெய்வத்தோட அருள் அங்கே கிடைக்கும். அதுக்கு ஒரு அபிஷேகம், ருத்ரம் சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு தீபாரணை பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த உலக்கையை கொண்டு போய் வைப்போம். ஸோ நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்போ இந்த அம்மனை வழிபடும்போது நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உலக்கை வேறு இங்கே இருக்கனால உலக்கையும் சேர்த்து தான் நம்ம தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ குலதெய்வம் அருளும் கிடைக்கும், அரைக்காசம்மன் அருளும் கிடைக்கும். வணக்கம். யாத்ரா டைம் நேருக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரக்காசு அம்மன் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க. நினச்சதை உண்மையாக நம்ம மனம் உருகி வேண்டிக்கிட்டா அம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த அரக்காசு அம்மன் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை உண்மையிலே நீங்கள் ஆத்மபூர்வமாக வேண்டிக்கிட்டு அதிகாரத்தோடு நீங்கள் கேட்கலாம். அந்த தாய்கிட்ட கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்குறாங்க. நான் மனப்பூர்வமாக, நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், நார்மல் மக்களாக இருக்கட்டும், யாரைக்கிட்ட போய் கேட்டாலும் இந்த தாய் வந்து அவளுடைய அதிசயத்தை பற்றி சொல்லதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு, அரக்காசு அம்பாளுக்கு 108 அம்மனோட பேர்களும் இந்த அரக்காசு அம்மனோட பேரும் சேர்ந்து ஒரு பாட்டாக வெளிவரப்போது. எனக்கு அதை ஷூட் பண்ணுற பாக்கியம் கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த அரக்காசு அம்மனுக்கு எல்லாரும் பூ மாலை அப்படி போடுவாங்க. நான் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து வளையல் மாலை போடுறது வழக்கம். இதை பாருங்கள், வளையல் வாங்கி அழகாக போட்டிருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கு வளையல் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த வளையல் மாலையை வந்து அம்பாளுக்கு. இந்த அரக்காசு அம்மன் பேர் எப்படி வந்தது, அதோட வரலாறு எங்களுக்கு சொல்லுங்கள். புதுக்கோட்டையில் திருக்கோகர்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிரகதாம்பாள் இருக்காங்க. அது வந்து பழைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். கருவறை, அதாவது இந்த கல்லுலேயே கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி கல்லு குடவரை கோயில். அந்த பிரகதாம்பாளை தான் அரைக்காசம்மன் சொல்லுவாங்க. வாய் வழி வார்த்தையாக மக்களுக்கு தெரியும், அரைக்காசம்மனை வேண்டிக்கங்க, அரைக்காசம்மனை வேண்டிக்கங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே சென்னை வண்டலூர் ரத்னமங்கலத்தில் லக்ஷ்மி குபேர ஆலயத்தில் எதிரில் வந்து அரைக்காசம்மன் அப்படின்னு பேர் வச்சு முதல்ல கட்டப்பட்ட கோயில் இது தான். முதல்ல சின்னதாக ஒரு கோயில் இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் எடுத்து வச்சு ஒரு பெரிய கோயிலாக கட்டினது. 3வது முறை வந்து 108 அம்மனோடு சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். 3 முறை கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு இந்த கோயில். அரைக்காசு அம்மன் அப்படின்னு பேர் வச்சு முதல்ல கட்டின கோவில் இந்த ரத்னமங்கலத்தில் இருக்க அரக்காசு அம்மன் கோவில் தான். வண்டலூர் லக்ஷ்மி குபேரர் கோயிலில் வந்து குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு மக்கள்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல நடந்த கல்யாணம். அந்த கல்யாணம் முடிச்சோட்டி சுவாமியோட நகையெல்லாம் எடுத்து நாங்கள் செக் பண்ணோம். எல்லா நகையும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மிக்கு போட்டிருந்த ஒரு லக்ஷ்மி பொறிச்ச ஒரு செயின், அந்த செயினை வந்து மிஸ் ஆச்சு. எப்படிடா இது மிஸ் ஆயிடுச்சு, எல்லா செயினும் கரெக்டாக போட்டு தானே திருப்பி வாங்கினோம், எப்படி மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு ஒரே குழப்பம். அப்புறம் எங்கெங்கேயோ தேடி பார்த்தா கிடைக்கல.
அப்போ உடனே எனக்கு டக்குன்னு வந்து அரைக்காசம்மனை தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், அரைக்காசம்மா அந்த செயின் முதல்ல நடந்த கல்யாணம், கல்யாணத்தில் லக்ஷ்மியோட செயின் தொலைஞ்சு போனால் நமக்கு எப்படி இருக்கும், அதனால் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த செயினை மட்டும் நீ எனக்கு எடுத்து கொடுத்துரு, உன் சிலையே நான் இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே நிற்கிறேன். இந்த ஒரு கூட்டி கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பையன் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். சார் இந்த பூக்குள்ளே ஒரு செயின் இருக்குது, யார் செயினான்னு பாருங்கள், யாரோ தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ஷாக். ஏன்னா வேண்டினேன், அடுத்த செகண்ட் ஒரு அதான் காலையில் வேண்டி மத்தியானம் அப்படிலாம் கூட நடக்கலை, வேண்டி நிற்கிறேன், உன்னோட பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிறேன். நின்ற உடனே என்னென்னு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செயினை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பையன் கொண்டு வந்து கொடுக்குறான். பூவில் இருந்தது, அது யார் செயின் தெரியல, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கன்னு சொல்கிறான். ஸோ உடனே என்ன பண்ணுறேன், சரி அரைக்காசம்னா நம்ம கண்டிப்பாக அம்பாளுக்கு ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு நினச்சி எந்த இடத்துல கட்டுறதுன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சுது இந்த இடம் அமைப்பாக நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து வேம்பு, அரசு, நுணா, குன்றைன்னு சொல்லிட்டு 5 மரம் ஒரே இடத்துல இந்த இடத்துல இருந்துச்சு. பொதுவாகவே அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 மரம் ஒரே இடத்துல இருந்தோடி இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணி கரெக்டாக ஆடி 1 அன்னைக்கு ஜூலை 17 ஆடி 1 2005 முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்புறம் ரொம்ப பேர் ஜனங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, அரைக்காசம்மனை வேண்டிட்டு போனால் நல்லது நடக்குது, உடனே எங்களுக்கு நல்லது நடக்குது அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், சின்னதாக இருந்த கோயில் எடுத்து நடுவில் வச்சு பெருசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், 108 அம்மனை இங்கே ஒரே இடத்த வச்சிடலாம், அம்பாலோடு சேர்ந்து 108 அம்மனை ஒரே இடத்துல வச்சா இன்னும் விசேஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரைக்காசம்மன் எதுக்காக பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை விஜயநகர பேரரசு மன்னரோட குலதெய்வம். விஜயநகர பேரரசு மன்னர் வந்து எது வேண்டுனாலும் இந்த அரைக்காசம்மன்கிட்ட தான் போய் வேண்டுவார், அதான் பிரகதாம்பாள்கிட்ட போய் வேண்டுவார். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு முக்கியமான பொருட்கள்லாம் தொலைஞ்சு போச்சு, பத்திரங்கள், முக்கியமான பொருட்கள் தொலைஞ்சு போச்சு. என்னடா நம்மளோட முக்கியமான பொருள் இப்படி தொலைஞ்சு போச்சு, எப்படி தான் தொலைஞ்சதுன்னு சொல்லிட்டு அரைக்காசம்பன் அதாவது பிரகதாம்பாளை போய் வேண்டுறார். இந்த மாதிரி என் பொருளை எனக்கு மீட்டு கொடு, என் பொருளை மீட்டு கொடுத்தீங்கன்னா நான் பயன்படுத்தக்கூடிய நாணயத்தில் உன்னுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தோறும் மக்களுக்கு இலவசமாகவே வழங்குறேன் அப்படி வேண்டுறார். வேண்டி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பொருள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அம்பாள் கனவுல வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா பொருளையுமே எடுத்துடுறாரு. எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு, அவர் பயன்படுத்தக்கூடிய நாணயத்தில் அம்பாளோட உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தோறும் மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, நாணயத்தையும் அரிசியும் இலவசமாக கொடுக்குறாரு. அந்த காலத்து நாணயம் வந்து அரை வடிவத்தில் இருக்கும். ஸோ அரை வடிவ நாணயத்தில் முதல்ல அம்மனோட உருவம் வந்தனால அரைக்காசம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு. நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து முதல் நாள்லேருந்து 10 நாளைக்கு இந்த லக்ஷ்மி குபேரரும் இந்த அரைக்காசு அம்மனும் நாம் விரும்பினா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் வந்து அவங்களே வந்து 11 பேர் வருவாங்க, 11 பேர்லேருந்து 16 பேர் வராங்க. அவங்களே வந்து அந்த பூஜைகளெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இப்போ சாமி கும்பிட்டோம்னா கோவிலுக்குள்ளே தான் போய் சாமி கும்பிட்டோம், அதே தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றதுன்றது வந்து மிகப்பெரிய பாக்கியம், புண்ணியம். அந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் வந்து உபயோகப்படுத்திக்கணும். இங்கே அரைக்காசம்மன் கோயிலில் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. தெற்கும் மேற்கும் இல்லைங்க, தென்மேற்கு மூலை தான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த குபேர மூலையில் பார்த்தீங்கன்னா கனகதாரா லக்ஷ்மி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயம் சுபிட்சமாக இருக்கணும், வர்ற மக்களுக்கும் நல்ல அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குபேர மூலையில் கனகதாரா லக்ஷ்மி வச்சுருக்காங்க. கருப்பரை பற்றி இங்கே அரைக்காசம்மனோட காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பர். அப்போ என்ன முடிவு பண்ணோம், 18ஆம் படி கருப்பரை நம்ம இங்கே வைக்கலாமே, ஒரு காவல் தெய்வம் நம்ம கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு இந்த கருப்பருக்கு மெயின் மூலவர் கேட்டிங்கன்னா 18ஆம் படி கருப்பருக்கு வந்து அழகர் கோயிலுக்கு கருப்பர் இருக்கார், அவர் தான் மெயின் கருப்பர் மாதிரி. அந்த கருப்பர் சன்னதிக்கு டைரெக்டாக போனேன். என்ன சுவாமி, நாங்கள் கருப்பர் வச்சா எங்களுக்கு நிற்கவே மாட்டேங்குது, என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இங்கேருந்து புடிமண் எடுக்காமல் உங்களால் கருப்பர் நிறுத்த முடியாது. அந்த அருவாளுக்கையில் மண் எடுத்து என் கையில் கொடுத்தார். இப்போ போய் நீங்கள் மண்ணை வச்சு நில்லுங்க, கருப்பர் உங்களுக்கு நிற்பாருன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த மண்ணை வச்சுட்டு கருப்பர் போய் நிப்பாட்டி பிரதிஷ்டை பண்ணி அங்கே எப்படி கதவை அடைச்சி பூஜை பண்ணுவாங்களோ, ஆடி 18ஆம் பேருக்கு அன்றைக்கி மட்டும்தான் சந்தனத்தை இந்த கதவுல தள்ளி பூசிட்டு அதுக்கப்புறம் திறந்து அவரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எதுக்குன்னா, கருப்பர் வந்து உக்ரமானவரான், அவர் எப்பயுமே திறந்து வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு எப்பயும் நீங்கள் படையல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கதவை மூடி வச்சு குறிப்பிட்ட நாளில் வச்சு பார்த்துட்டு சந்தனம் சாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கதவை ஓப்பன் பண்ணி நம்ம 18ஆம் படி கருப்பரை பார்க்குறோம்.
அந்த ஆலயத்தில் உள்ள நுழைஞ்சொட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது அம்பாளை பார்த்த மாதிரி, அரைக்காசம்மனை பார்த்த மாதிரி சப்த கன்னிகள் இருக்கும். பிராமி அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மனோட அம்சம், இந்திராணினா தேவரோட அம்சம், மகேஸ்வரினா பார்வதியோட அம்சம், கௌமாரிங்கிறது மாரியம்மனோட முதல்ல அம்சங்கிற மாதிரி, வராகி அம்மனுக்கு மூலவர் மாதிரி இவங்க ஸ்ரீ வராகி, சாமுண்டினாலும் உங்களுக்கு இந்த சண்டி சாமுண்டி காளியோட அம்சம். இந்த திதி தேவதைகள், இங்கே திதி தேவதைகள் 16 தேவதைகள் பார்க்கலாம். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, சதுர்த்தசி, திரியோதசி, அதாவது பௌர்ணமி, அமாவாசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திதிகளுக்கு எல்லாமே ஒரு தேவதைகள் இருக்குது. அந்த திதி தேவதை வழிபடுனா ஒவ்வொருத்தவங்க திதிகளில் பிறந்திருப்பாங்க. ஒருத்தவங்க சஷ்டியில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தவங்க பஞ்சமியில் பிறந்திருப்பாங்க. அந்த நாட்களில் அந்த தேவதைகளை இங்கே வழிபட்டால் அந்த தேவதைகளோட தெய்வங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற மாதிரி ஐதீகம். அந்த திதிகளுக்குண்டான தேவதைகளும் இங்கே எல்லா 16 தேவதைகளும் இங்கே இருக்காங்க. நீங்கள் கண்திஷ்டி கணபதி கிட்டே வந்தீங்கன்னா 51 சக்தி பீடம் தொடரும். மேலே பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். வணக்கம், என்னோடய நேம் அஸ்வமித்ரா, மியூசிக் கம்போஸராக இருக்கேன். அரைக்காசு அம்மனுக்காக இந்த சாங் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். 108 அம்மனுக்காக இந்த சாங் டெடிகேட் பண்ணுறோம். இந்த சாங் பாடியிருக்கிறது செந்தில் கணேஷ், ராஜலக்ஷ்மி. கோயிலுக்காக அவங்களும் இதை டெடிகேட் பண்ணி பாடியிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட் அவங்களுக்கும், என்னோடய மியூசிக் டீம், அம்மாவுக்கு எல்லாருக்குமே நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அரைக்காசு அம்பாள் உங்கள் கூடயே இருந்து உங்கள் வளர்ச்சிக்கும் நீங்கள் மென்மேலும் எல்லா வெற்றிகளையும் நீங்கள் நினைக்கிற உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு அம்பாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிப்பாங்க. இதை வந்து யாத்ரா டைம் மூலியமா அரைக்காசு அம்மனோட பாடல்களை வெளியிடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. வண்டலூர் கானகத்தில் வசிப்பவளே அம்மா, எலுமிச்சை பானகத்தை ருசிப்பவளே, ரத்தினமங்கலத்தில் உறைபவளே, எங்கள் நெஞ்சமெல்லாம் நிலைத்து நிறைபவளே, வெல்லுகின்ற செய்திகளை தருபவளே, தினம் வெல்லமே காணிக்கையாய் பெறுபவளே. அரைக்காசு அம்மனே, அன்பான அன்னையே, தேடியது கிடைத்திடவே தேடி வந்தோம் உன்னையே. அரைக்காசு அம்மனே, அன்பான அன்னையே, தேடியது கிடைத்திடவே தேடி வந்தோம் உன்னையே. அரைக்காசு அம்மனே, காப்பாடே எம்மையே, மறதியது போக்கிடவே பாடி வந்தோம் உன்னையே. 108 அம்மனடி, 108 அம்மனடி, அத்தனை முகத்திலும் நம்மூர் அம்மனை பாருங்கடி. 108 அம்மனடி, 108 அம்மனடி, இத்தனை செல்வங்களும் ஒன்றாய் சேர்ந்த மைந்ததடி. நேத்திக்கடன் தீருமடி, நேத்திக்கடன் தீருமடி, நேத்தோடு வந்த துன்பம் காத்தோடு போகுமடி, காத்தோடு போகுமடி. அரைக்காசு அம்மனே, அன்பான அன்னையே, தேடியது கிடைத்திடவே தேடி வந்தோம் உன்னையே. மணக்கோட்டை ஆண்டு வரும்
விஜயநகர பேரரசின் குறை கேட்ட திருமகளே. பத்திரத்தை பத்திரமாய் கண்டு சொன்ன பத்திரமே. பத்திரத்தை பத்திரமாய் கண்டு சொன்ன பத்திரமே. உடுக்கையுடன் சூளம் கொண்டு காட்சி தரும் சித்திரமே. உடுக்கையுடன் சூளம் கொண்டு காட்சி தரும் சித்திரமே. அரைக்காசு அம்மனே அன்பான அன்னையே, தேடியது கிடைத்திடவே தேடி வந்தோம் உன்னையே. என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ மூவி வந்து காஞ்சனா 2. அதான் எனக்கு மியூசிக் டைரக்டராக எனக்கு லான்ச் பண்ணார் டைரக்டர் லாரன்ஸ். அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அரைக்காஸ் அம்மன் வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்த கோயில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நிறைய பர்சனலாக அவங்களோட கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. எங்களோட நிறைய ப்ரேயர்ஸை வந்து அவங்க எங்களுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த சாங் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது அந்த டைம் வந்து லாக்டவுன் டைமில் பண்ண முடியல. இப்போது பண்ணும்போது இவங்க செந்தில் கணேஷும் ராஜலக்ஷ்மி காண்டாக்டில் வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டிருந்தோம், இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறோம், ஒரு சாங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ஹெசிடேட் பண்ணவே இல்லை. இமீடியட்டாக வந்து சாரும் பேசுனாங்க, கிருஷ்ணன் சார் பேசின உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து எங்களுக்கு அதை நல்லபடியாக பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் வந்து அவங்களுக்கு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்களால வர முடியல, வேறு ஒரு ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய மியூசிஷியன்ஸ், எடிட்டர் இங்கே இருக்கார், அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். கேமராமேன் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த டீம் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. நான் சாய் ரோஹிணி, மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் மேம். ஃபஸ்ட்டு நான் அரைக்காஸ் அம்மனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். என் அம்மாவை மீட் பண்ணதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ். எல்லாருமே நிறைய விஷயங்கள் வேண்டுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தூக்கம் வேணும்னு வேண்டணும். இங்கே வந்து தொலைஞ்சது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தூக்கம் தொலைஞ்சிருச்சுன்னு வேண்டணும். இந்த மாதிரி யாருமே வேண்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இங்கே வந்து நாங்கள் வேண்டிட்டு போன அடுத்த நாள்லேருந்து நிம்மதியான ஒரு தூக்கம் கிடச்சிது. ஸோ அதனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பெரிய இடம். ஸோ இன்றைக்கி இந்த சாங் ரிலீஸில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரைக்காஸ் அம்மன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையான அன்பு, உண்மையான பக்தி தான். எளிமையான பிரசாதம், எல்லாருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய பானகம் எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். கல்கண்டையோ பனங்கல்கண்டையோ நாட்டு சர்க்கரையோ ஒரு தண்ணியில் கலந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க, அதுவே பானகம். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்தது தான் பானகம். இதை கலந்து நீங்கள் அம்மாவுக்கு வைங்க. அரைக்காஸ் அம்மன் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது நிறைய அனுபவங்கள் இருக்குது. இங்கே ஒரு நோட்டையும் இங்கே போட்டிருக்கோம். தினமும் வந்து யாராவது தன்னோட அனுபவத்தை எழுதுவாங்க. என் வாழ்க்கையில் அம்மா இப்படி நடத்தி கொடுத்தாங்க, அப்படி நடத்தி கொடுத்தாங்கன்னு தமிழில் இங்கிலீஷையும் மாற்றி பார்த்தீங்கன்னா எழுதி அவ்வளோ பேரோட அனுபவங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்களும் அரைக்காஸ் அம்மனை மனதார வேண்டிக்கங்க. உங்கள் வீட்டில் ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை கண்டிப்பாக இந்த நோட்டில் நீங்களும் ஒரு நாள் எழுதுவீங்க. இது நம்பிக்கையோடு சொல்கிறேன், நல்லதே நடக்கும். உங்கள் எல்லோருக்கும் அரைக்காஸ் அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிட்டட்டும்.